சென்னையை குறிவைக்கும் பாகிஸ்தான் 1500 கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடிய ஷாஹீன்-2. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. நள்ளிரவு 1:44 மணிக்கு பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. மொத்தம் 9 இடங்களில் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் முப்படைகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இந்திய விமான நிறுவனங்கள் பல விமானங்களை ரத்து செய்தன. மேலும் வட இந்தியாவில் உள்ள சில விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இண்டிகோவின் 160 உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லி விமான நிலையத்தில் பல்வேறு விமான நிறுவனங்களின் குறைந்தது 20 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜம்மு, ஸ்ரீநகர், லே, ஜோத்பூர், அமிர்தசரஸ், புஜ், ஜாம்நகர், சண்டிகர், ராஜ்கோட் ஆகிய விமான நிலையங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் நண்பகல் 12 மணி வரை ரத்து செய்யப்பட்டதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலினால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வருகிறது. எனவே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பகுதிகளை சுற்றி இருக்கும் அமெரிக்கர்கள் அவ்விடத்தை விட்டு செல்ல வேண்டும். அதேபோல இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கு அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகிறோம். பாகிஸ்தான் பயணத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் நடவடிக்கை அப்பட்டமான போர் செயல், இதற்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் மிரட்டியுள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷ்ஹாக் தார் வெளியிட்ட அறிக்கையில், இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது நள்ளிரவில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் என்பது அப்பட்டமான போர் செயல். பாகிஸ்தானின் இறையாண்மை மீது ஆயுதங்களால் தாக்கியுள்ளது. சர்வதேச எல்லையை கடந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆகையால் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் மிரட்டியுள்ளது. இந்த நிலையில் சென்னை அணுமின் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை பாகிஸ்தான் குறிவைக்க அதிக வாய்ப்புள்ளதால் அங்கிருப்பவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் இந்தியா பாகிஸ்தானின் 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பகுதியில் ஏவுகணை கொண்டு தாக்கியதில் பதிலடியாக சென்னையை தாக்க அதிக வாய்ப்புள்ளது என கூறுகின்றனர். ஏனென்றால் பாகிஸ்தானிடம் 1500 கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடிய ஷாஹீன்-2 மற்றும் அபபீல் போன்ற ஏவுகணைகள் உள்ளது. இதன் மூலம் சென்னையை எளிமையாக தாக்கலாம். ஆனால் இந்த ஏவுகணைகள் ஏவப்படும் நேரத்தில் அதனை தடுக்கும் விதமாக இந்தியாவிடம் பல தொழில்நுட்பம் வாய்ந்த ஆயுதங்கள் இருப்பதாகவும் அதனை திருப்பி வேறு திசைக்கு மாற்ற வழி உள்ளதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக பாகிஸ்தான் எந்த நேரத்திலும் தாக்குதலை நடத்தலாம் என்பதால் தமிழகத்தில் அணுமின் நிலையம், சென்னை துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் தின சேவல்